Hello, my dear students. Welcome back to W2S Academy. Prem Kiran. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட்டோட கண்டினியூஷன் தான். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி தியரி தனியாகவும் நியூமரிக்கல்ஸ் தனியாகவும் 2 பிளேலிஸ்ட்டாக நான் போட்டுட்டேன். பட் ஸ்டில் என்னென்னா இந்த சிமுலேஷன் வச்சு நான் சொல்லித்தரக்கூடிய வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா என்னோடது மிஸ் ஆயிடுச்சு. நானும் வந்து பார்த்துட்டோம்னா ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே நான் விட்டுட்டேன். பட் இட்ஸ் பீன் மந்த் அப்படியே எல்லாம் போயாச்சு. இப்போ புதுசாக மறுபடியும் அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வரப்போ தான் இருந்துட்டு இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் சிமுலேஷன்ஸ் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சரி ஓகே நம்ம மறுபடியும் இது ஒன்று க்ரியேட் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த சிமுலேஷனை மட்டும் இப்போதைக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். மற்றபடி எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸுமே ஆல்ரெடி தியரியில் நான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் திடீர்னு அவங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வித் சிமுலேஷனோட வந்து பார்த்துட்டோம்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்ட் 1 வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கரெக்டாக flow of charge in a conductor or flow of electrons through a conductor, it produces current அப்படிங்கிறது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானை தள்ளி விடுறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல, அது யார் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா கன்ஃபார்மாக ஒரு எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை செட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் வேணும். அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி. சும்மா ஒரு ஒயர் எடுத்து அதில் நம்ம பல்பு கனெக்ட் பண்ணோம்னா எனக்கு எரிஞ்சிருமா? அப்போ அந்த ஒயரில் இருக்கக்கூடிய பல்பை தள்ளி கொண்டு போய் அந்த பல்பு வழியாக போய் மறுபடியும் எனக்கு வெளியே வர வைக்கணும். ஸோ அதுக்கு யார் வேணும்? எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பொட்டன்ஷியல் சோர்ஸ் எனக்கு வேணும். அதுதான் நம்ம பேட்டரி. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணலாம். பாருங்கள், உங்கள் முன்னாடியே தான் எல்லா கனெக்ஷன்ஸும் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ ஒழுங்காக காமிச்சுக்காங்கப்பா. ஸோ இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பல்ப் எடுத்திருக்கேன். ஸோ பல்பு தனியாக இருக்கிறப்ப எரியாது, நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஒரு கண்டக்டிங் ஒயர். ஓகேவா, இது ஒரு கண்டக்டிங் ஒயர். ஸோ நிறையா ஒயர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒயரை வந்து பார்த்துட்டோம்னா இப்படி ஒரு சர்க்கிட் கனெக்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹியர் இட் கோஸ் லைக் திஸ். ஓகே, அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்விட்ச் ஆர் கீ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பேட்ரி நான் வைக்கிறேன். பாருங்கள், பேட்ரி கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேட்டரியோட இன்னொரு டெர்மினலில் வந்து இதை நான் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சர்க்கிட் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த சர்க்கிட்டில் என்னென்னலாம் நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்னென்னலாம் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்? ஒரு பல்ப், ஒரு கீ, ஒரு பேட்ரி. ஸோ இந்த பேட்டரி என்ன பண்ணும்? ஒயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தள்ளிவிடும். எலக்ட்ரான் எங்கிருந்து எங்கே மூவ் ஆகும்? எலக்ட்ரான் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரெக்டாக எப்படி மூவ் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் எங்கே மூவ் ஆகும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரண்ட் எங்கிருந்து எங்கே மூவ் ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இதெல்லாம் முன்னாடியே நான் அதில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ இந்த கீ ஆன் பண்ணோன்னா பல்பு வந்து பார்த்துட்டோம்னா எப்படி எரியுது? இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரில் ப்ளூ கலரில் ஒரு டாட் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் எலக்ட்ரான். தெரியுதா? ப்ளூ கலர் ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மைனஸ், அது எல்லாமே எலக்ட்ரான்ஸ். இப்போ இதை நான் வந்து பார்த்துட்டோம்னா ஆன் பண்ணணும்னா எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. புரியுதா? ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து மூவ் ஆகுது? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ இது நெகட்டிவ்ப்பா. பேட்டரியோட அந்த ஒரு எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ், பிளாக் கலர்ல இருக்கிறது பாசிட்டிவ். ஸோ எலக்ட்ரான் எங்கிருந்து எங்க மூவ் ஆகுது பாருங்க, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படி போகுது. அப்படி போறப்ப அந்த பல்பு வழியா போய் எனக்கு அப்படியே வெளியே வருது. அப்படி வர்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது? கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் பல்பு வந்து பார்த்துட்டோம்னா எரியுது. ஓகேவா? கரெக்டா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம்னா இங்கே என்ன சொல்றாங்க? எலக்ட்ரான் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ரைட்? புரிஞ்சா? அப்போ கரண்ட் எங்கிருந்து எங்க ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்ட் தானே? இப்போ எலக்ட்ரானோட டைரக்ஷன் நான் காமிச்சிட்டேன். இது வந்து ஒயருக்கு உள்ள நடக்கிறது. ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியாது நார்மலா. ஸோ ஒயருக்கு வெளியே தான் நம்ம என்னன்னு சொல்லி பழகிருக்கோம் எப்பவுமே. கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்போ கரண்டோட டைரக்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்டோட டைரக்ஷன். டிஃபரன்ஸ் புரியுதா? இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒயருக்கு உள்ள எலக்ட்ரான் எப்படி போகும் அப்படிங்கிறது. அது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஒயருக்கு வெளியே இந்த சென்ஸ் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட், இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது. ஸோ இது எங்கிருந்து எங்க மூவ் ஆகுது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாருங்க, பிளாக் கலர் வந்து பாசிட்டிவ், இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்டோட டைரக்ஷன். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. இது எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அண்ட் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேவா?
இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இது ஒண்ணு முடிஞ்சிச்சு. பேட்டரி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நான் சொன்னேன். பேட்டரி வந்து பார்த்துட்டோம்னா ஒயருக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து பார்த்துட்டோம்னா தள்ளி விடுறதுக்கு. கரெக்டா? இப்போ ஒரே ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஸ்லோவா வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த பேட்டரியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா? இந்த பேட்டரி இப்போ எத்தனை வோல்ட் காமிக்குது? 9 வோல்ட். உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியுதா? 9 வோல்ட் காமிக்குது. அப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் நான் அதிகம் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க என்ன பண்ற பாருங்க, பேட்டரியோட வோல்டேஜை நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் அதிகம் பண்றேன். எலக்ட்ரானோட ஸ்பீடு எனக்கு என்ன ஆகுதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க. ஸோ பேட்டரியோட வோல்டேஜை நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல நான் அதிகம் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, பேட்டரி அதிகம் பண்ணோம்னா பல்போட பிரைட்னஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேல தெரியுதா பல்போட பிரைட்னஸ்? பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பல்பு டிம்மா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், பேட்டரியோட பொட்டன்ஷியல் பாருங்க, பேட்டரியோட பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்றேன். பேட்டரியோட பொட்டன்ஷியல் அதிகம் பண்றப்ப எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், எலக்ட்ரான்ஸ் பயங்கர ஸ்பீடா போகும். அப்போ அதே மாதிரி கரண்டோட வேல்யூவும் எனக்கு அதிகமா இருக்கும். அப்போ ஆப்வியஸா பல்பும் ரொம்ப பிரைட்டா எரியும். அதுக்காக வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல சின்ன பல்பு கனெக்ட் பண்ணீங்கன்னா பல்பு வெடிச்சிரும்பா. அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால அதுவும் நீங்க கொஞ்சம் நல்லா கரெக்டா பார்த்துக்காங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் இதை ஸ்லோ பண்ணிக்கிறேன். நார்மலா போற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பீட்ல வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ இப்போ பேட்டரினா என்னன்னு பார்த்தாச்சு. வாட் இஸ் பேட்டரி? இட் ப்ரொவைட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டு புஷ் எலக்ட்ரான் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரெக்டா? ரைட்? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, சரி. கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னப்பா? கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன? ஆம்மீட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வோல்டேஜை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன? வோல்ட் மீட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த மீட்டர் பேரெல்லாம் தெரியும். இந்த மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணா எனக்கு கரெக்டான ரீடிங் எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ரைட்? சும்மா நம்ம பாட்டுக்கு போய் எங்க வேணாலும் கனெக்ட் பண்ண முடியாது இல்ல. ஸோ நல்லா கவனிச்சுக்காங்க. ஆம்மீட்டர் ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸ்னா இந்த கரண்ட் போற அதே டைரக்ஷன்ல ஆம்மீட்டர் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் வோல்ட்மீட்டர் ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் இன் parallel. parallelனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இதுதான் parallel. பாருங்க, black to black and the yellow to red. இப்படி நான் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்படி எனக்கு கனெக்ட் பண்றப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த பேட்டரி எத்தனை வோல்டேஜ் காமிக்குது? 17 வோல்ட். ஸோ 17 வோல்ட் இருக்கக்கூடிய பேட்டரியை நான் கனெக்ட் பண்றேன். அது மூலியமா எனக்கு கரண்ட் எவ்வளவு கிடைக்குது? 1.7 ஆம்பியர் கரண்ட் கிடைக்குது. அப்போ ஆம்மீட்டர் ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸ்னு இப்போ இதே சர்க்யூட் டயக்ராமை நான் வரைஞ்சும் காமிக்கிறேன் எப்படி வரையணும்ட்டு. ஸோ ஆம்மீட்டர் ஷுட் பி ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். voltmeter should be always connected in parallel. ஓகேவா? இப்படி தான் கனெக்ஷன் பண்ணும். இது ஏன் இப்படி கனெக்ஷன் பண்ணும் அப்படிங்கறத நீங்க 12th படிப்பீங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் as of now it is not required. Fine. ஸோ இது வரைக்கும் ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன், கரண்ட் எந்த டைரக்ஷன், அப்புறம் சர்க்யூட் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது, பேட்டரியோட பர்பஸ் என்ன, பேட்டரியோட வோல்டேஜ் அதிகம் பண்ண என்ன ஆகும், பேட்டரியோட வோல்டேஜை கம்மி பண்ண என்ன ஆகும், அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், ஆம் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? இப்போ வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபைன். சரி, அடுத்தது இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதுக்கு நம்ம போகலாம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இப்போதைக்கு எனக்கு இந்த வோல்ட் மீட்டர் இதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஓகே, இதெல்லாம் நான் எடுத்துறேன். மீட்டரும் இப்போதைக்கு வேண்டாம், இதெல்லாம் எடுத்துறேன். ஓகே, இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். பாருங்க, ஸ்விட்சை நான் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பல்ப் ஏரியல. இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெசிஸ்டரை உள்ள இன்க்ளூட் பண்ண போறேன். ரெசிஸ்டர் அப்படின்னா என்ன? அது வந்து கரண்ட் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணும். அதாவது எலக்ட்ரான் போற பாத்தை வந்து பார்த்துட்டோம்னா அது என்ன பண்ணும், எனக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ரைட்? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல வந்து நீங்க செடிக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க, பைப்பை நீங்க அழுத்தி பிடிச்சீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், தண்ணி வரக்கூடிய அந்த ஃப்ளோ வந்து நீங்க தடுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அதே மாதிரிதான் இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இந்த இடத்துல நான் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஒயரை வந்து பார்த்துட்டோம்னா நான் எடுத்துறேன். 2 ஒயரா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் வைக்கணும்ல, ஒரு ரெசிஸ்டர் இங்க வைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா இங்க ஒன்று இப்படி கனெக்ட் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்படி கனெக்ட், ஒரு ரெசிஸ்டர், ஒரு ரெசிஸ்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குப்பா. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா 10 ஓம். நான் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ரொம்ப கம்மியானதே வச்சுக்கலாம். ஏன்னா கம்மியிலேருந்து ஆரம்பிக்கலாம். 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நான் கொடுக்குறேன்.
ஓகே, இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறப்பா, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டரியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா, கரண்ட் ஏதாச்சும் குறையுமா குறையாதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண போறேன், நல்லா பாருங்க. இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்றப்ப எனக்கு பல்ப் எரியுது. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் வோல்ட் மீட்டரை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ ரெசிஸ்டர் இங்க கனெக்ட் பண்ணனால எனக்கு வோல்ட் மீட்டர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சேஞ்சஸும் எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல. ஓகேவா, இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஆம்மீட்டரையும் இங்கே கொண்டு வந்து வைக்கலாம். ஆம்மீட்டர் இங்கே வைக்கிறப்ப எனக்கு கரண்ட் எவ்வளவு ஆகுது, கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 1.4. முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு கரண்ட், 1.7 இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? வேணா இதை நான் எடுத்துட்டு இப்போ நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, ரெண்டையும் கம்பேரிசனே பார்த்துடலாம். இது எடுத்துறேன், இது எடுக்கலாமா இல்லை உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இது 0 வச்சிரட்டா? 0னா சாதாரண ஒயர் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஓகே, ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சரி விடுங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கறக்கா இப்போதைக்கு நான் இதை எடுத்துறேன். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் பாருங்க இங்க எவ்வளவு காமிக்குது, 1.7 ஆம்பியர். வோல்டேஜ் எவ்வளோ, 17 வோல்ட் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் சொன்னதுதான், நான் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நான் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ண போறேன். இப்போ ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண என்ன ஆகும், எலக்ட்ரான் போற அந்த பாத்தை வந்து பார்த்துட்டோம்னா அது தடுக்கும். அப்ப என்ன ஆகும், கரண்டோட வேல்யூ குறையும். அதைத்தான் இங்க பண்ண போறேன். ரஜனியா இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இதை நான் வைக்கிறேன், ஒரு ரெசிஸ்டர் கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ ரெசிஸ்டர் இங்கே நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, அப்படியே கனெக்ஷன் அதே தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வைக்கிறேன் பாருங்க, ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா 2 ஓமுக்கு வைக்கலாம். ஸோ ரெசிஸ்டர் வந்து 2 ஓமா இருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் எவ்வளோ, 1.42. ஓகேவா, சரி ரெசிஸ்டர் அதிகம் பண்ண என்ன ஆகும்னு பார்க்கலாம். பாருங்கப்பா, ரெசிஸ்டர் நான் கனெக்ட் பண்ணேன், ஒரு ரெசிஸ்டர் இங்க கனெக்ட் பண்ணனால எனக்கு பேட்டரியில ஒரு சேஞ்சுமே ஆகல, பொட்டன்ஷியல்ல ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஆனா கரண்ட் மாறுது. அப்போ ரெசிஸ்டர் அதிகப்படுத்த என்ன இந்த ரெண்டுலயும் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் வச்சுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க என்ன நடக்குது பாருங்க, ரெசிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா நான் அதிகம் பண்றேன். ரெசிஸ்டர் அதிகமாக எனக்கு என்ன ஆகுது பாருங்களேன், எலக்ட்ரான் போற அந்த ஃப்ளோவை வந்து பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டர் தடுக்கும். அதனால கரண்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க, கரண்ட் அப்படியே ஸ்லோவாக கரண்ட் கம்மியாக ஆரம்பிக்குது. தெரியுதா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் அதிகம் பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் அதிகம் பண்ண கரண்டோட வேல்யூ குறையுது. ஆனா பொட்டன்ஷியல எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா, ஸோ அப்ப ரெசிஸ்டரோட வேலை என்ன, இட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் which in turn decreases the current. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு குறையுது. இது வரைக்கும் ஓகேவா? நீங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் நான் ரொம்ப அதிகம் பண்றப்போ எனக்கு பாருங்க எலக்ட்ரான் எவ்வளவு ஸ்லோ பண்ணிருச்சு பாருங்க. என்னதான் பேட்டரி இப்ப நான் அதிகம் பண்ணாலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமா ஸ்லோ பண்ணிருச்சு பாருங்க. அதே பேட்டரி 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப எலக்ட்ரான் எவ்வளவு ஸ்பீடா போச்சு, பேட்டரினால எலக்ட்ரானை தள்ள முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க கையை வச்சு அமுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்ப நான் வந்து பார்த்துட்டோம்னா கையை வச்சு நல்லா அமுத்துறேன் பாருங்க, அப்படியே அதிகமாகுது. அதனால என்ன ஆகுது, பைப்புல இருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி குறையுது. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க தண்ணிங்கிறது தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க கரண்ட். ஸோ 0.13 ஆம்பியரா குறைஞ்சிருச்சு. முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, 1.7 ஆம்பியர் இருந்தது. நான் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் பண்ண கரண்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வருது. இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? ஸோ இப்போ ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ரைட்டா? சரி, இப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு ஓம்ஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஓம்ஸ் லா வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்ல, அந்த ஓம்ஸ் லாக்கு நம்ம ஒரு கிராஃப் போட்டு இந்த ரெசிஸ்டரை வச்சு நம்ம ஒரு கிராஃபே உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ வாட் இஸ் ஓம்ஸ் லா? ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல, நல்லா கவனிச்சுக்காங்க எப்படி இருக்கணும் டெம்பரேச்சர், ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல steady current fluctuate ஆகக்கூடாது, சேம் current at constant temperature steady current flowing through the conductor. இது say for example copper rod ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். flowing through the conductor is directly proportional to the potential difference between two ends of the conductor. கரெக்டா? பாருங்க, இதுதான் வோல்டேஜ். So at constant temperature steady current flowing through the conductor. இந்த கண்டக்டர் காப்பரா இருக்கலாம், அயனா இருக்கலாம், அலுமினியமா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். So at constant temperature steady current flowing through the conductor is directly proportional to potential difference between two ends of the conductor. அப்பனா என்ன சொல்ல வர்றானுங்க,
வோல்டேஜ் நீங்க அதிகம் பண்ண கரண்ட்டும் எனக்கு அதிகமாகும். வோல்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா கரண்ட்டும் குறையும். ஓகே, வோல்டேஜ் நீங்க டபுள் பண்ணீங்கன்னா கரண்ட்டும் எனக்கு டபுள் ஆகும். வோல்டேஜ் நீங்க ஹாஃபா குறைச்சீங்கன்னா கரண்ட்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாஃபா குறையும். இதான மீனிங். ரெண்டுமே இன்டர் டிபெண்டன்ட். ஓகே, ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டு ஓம்ஸ் லாவில் வரக்கூடிய கிராஃபும் நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ரைட், இங்கே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. கேன் யூஸ் அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. டக்கு டக்குன்னு போட்டுடலாமே. ஓகே, இப்படி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒய் ஆக்சிஸ் கேன் பி டேக்கன் அஸ் வோல்டேஜ் and x-axis வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கரண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இன் ஆம்பையர், யூனிட் மறக்காம எழுதியாகணும்ப்பா. கரண்ட் இன் ஆம்பையர், வோல்டேஜ் இன் வோல்ட். ஓகே, வின்னு போடலாம். சரி, 2v போட்டா ஏதாகுமே இருக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது இப்படி இருக்கட்டும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கட்டும், வோல்டேஜும் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் போட்டுக்கிறேன். அதுக்கேற்ற கரண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்துட்டோம்னா நான் இங்கே மெஷர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா 5 வோல்டேஜ், அப்புறம் 10 அண்ட் அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 25 நான் செட் பண்ண போறேன். அது செட் பண்ண எனக்கு அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங் என்ன கிடைக்கும், கரண்ட்டும் கிடைக்குமா. அந்த கரண்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, கரண்ட் என்னங்கிறது இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம், அது தனியாக. ஸோ அதைத்தான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா அந்த சிமுலேஷன்லேயே நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டு வேல்யூவாக ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஏன்னா அடிக்கடி நான் அந்த ஸ்க்ரீனை இதுக்கும் அதுக்கும் மாற்றிட்டு இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு இது செட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஓம் செட் பண்ணிக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம எதை மாற்ற சொன்னேன், வோல்டேஜை வந்து பார்த்துட்டோம்னா சேஞ்ச் பண்ணி நம்ம பார்க்கலாம்னு சொன்னேன். எவ்வளோ நான் வைக்க சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா என்ன சொன்னேன், 5 வோல்ட்டுக்கு கரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கப்பா, பாருங்க ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே நான் வச்சிருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 5 வோல்ட் வைக்கிறேன். கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுல எனக்கு இதாகும்ப்பா. 5 வோல்ட்டுக்கு எனக்கு கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ காமிக்குது, சாரி கீ ஆன் பண்ணல பாருங்க. ஓகே, 5 வோல்ட். இது கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். 5, ஓகே இப்படி வச்சுக்கலாம். ஓகே, 5 வோல்ட்டுக்கு கரண்ட் எவ்வளோ வருது, 5 வோல்ட் 5 வோல்ட் 0.42 கரெக்டா, எவ்வளோ கிடைக்குது 5 வோல்ட்டுக்கு 0.42. அதை அங்கே நம்ம எழுதிக்கலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே தனியாக எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் கிராஃப் நம்ம பிளாட் பண்ணலாம். இது வோல்டேஜ், இது கரண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது, 5 வோல்ட் நான் செட் பண்ணுறப்போ 0.42 ஆம்பியர் கரண்ட் எனக்கு கிடைக்குது. ரைட், அடுத்தது நம்ம 10 செட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா 15 செட் பண்ணலாம், அதுக்கப்புறம் 20 செட் பண்ணலாம். போதும், 4 வேல்யூ போதும், ஏன்னா உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 10 செட் பண்ண போகிறேன். 10, ஓகே 10 செட் பண்ணுறேன். 10க்கு எனக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது, 0.83. 10க்கு எவ்வளோ கிடைக்குது, 0.83. இப்போ அது நம்ம எழுதிக்கலாமா. ஸோ 10க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.83 எனக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது 15க்கு பார்க்கலாம். ஸோ 15 நான் வைக்கிறேன். 15, just a minute. 15, ஸோ 15 எனக்கு இங்கே வைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 1.25. அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ 15க்கு வந்து 1.25. ஓகே, அடுத்தது 20க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 20 கரெக்டாக செட் பண்ணுறோம் ஒரு இதில். ஓகே, 20க்கு எவ்வளோ கிடைக்குது, 1.67. ஸோ இதை இங்கே எழுதிக்கலாம் 1.67. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன, V is equal to IR. கரெக்டா. ஸோ V is equal to IR. ரைட். ஸோ V இருக்கு, I இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா, ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அங்கே எத்தனை ஓம் ரெசிஸ்டன்ஸ் நான் மாட்டி வச்சிருந்தேன், 2 ஓம் தானே மாட்டி வச்சிருந்தேன். இப்போ அது 2 எனக்கு கிடைக்கணும், இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்க என்ன பண்றேன்னா இன்னொரு காலம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், R. ஸோ R கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, R is equal to V divided by I. கரெக்டா, R is equal to V divided by I. ஸோ R is equal to V divided by I. அப்போ இங்கே ஒரு வேல்யூவா போட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா டிவைட் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போடுறதுக்காக நான் கால்குலேட்டர் நான் எடுத்துக்கிறப்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன வரும், இது வந்து பார்த்துட்டோம்னா R1, இது R2, இது எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். R2,
R3 R4 ஓகேவா ஃபைன் ஸோ இதை நம்ம போடலாம் அப்போ இங்கே என்ன போட்டோம்னா ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க பிகாஸ் ஏன்னா நான் டக்குன்னு போடுறதுக்கு கொஞ்சம் கேல்குலேட்டர் இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரம் என்னால் இது பண்ணுவேன் ஏன்னா ஃப்ராக்ஷனில் வேறு இருக்குல்ல அதனால தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன v டிவைடட் பை i v எவ்வளோ 5 டிவைடட் பை 0.42 ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் என்ன 11.9 ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எழுதிக்கலாம் 11.9 ஓகே அண்ட் அடுத்தது கால்குலேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா v டிவைடட் பை i v என்னது 10 டிவைடட் பை 10 டிவைடட் பை 0.83 கரெக்டா 10 டிவைடட் பை 0.83 எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க 12.0 சம்திங் வருது அடுத்தது தேர்ட் வேல்யூ எடுக்கலாம் தேர்ட் எவ்வளவு 15 டிவைடட் பை 1.25 ஆன்சர் என்ன 12 ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12.0 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஃபோர்த் வேல்யூ எடுக்கலாம் ஃபோர்த் வேல்யூ எவ்வளோ 20 வோல்ட் டிவைடட் பை கரண்ட் எவ்வளோ 1.67 ஸோ இதை நான் போட்டேன் அப்படின்னா 11.9 இப்போ 11.9 இஸ் நத்திங் பட் 12 தானே இதுவும் எப்படி பார்த்தாலும் 12 தானே அப்போ யோசிச்சு பாருங்களேன் எல்லா ரெசிஸ்டன்ஸும் 12 இப்போ இதுக்கு நான் கிராஃப் நான் ட்ரா பண்ணுறேன் கிராஃப் என்ன பண்ணுறேன்னு பாருங்க இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது 0.44 வைக்கலாமா அப்போ நம்ம இங்கே 0.44னு போடலாம் 0.4 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா 0.8 0.12 0.16 கொஞ்சம் பெருசாக தான் போகும்னு நினைக்கிறேன் ஸோ 0.20 அப்புறம் இது வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 0.20 1. ஓகே ஸோ இது ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 0.24 ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்குள்ளே என்ன ரெண்டு வேல்யூ தான் இங்கே வைக்க முடியும் வேறு வழி இல்லை ஓகே அதை மட்டும் வச்சு நான் கிராஃப் போடுறேன் 0.5க்கு எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 0.42 அப்போ 0.4 இந்த இடத்துல எடுத்துக்கலாமா அண்ட் அடுத்தது 10க்கு எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு ஸோ 10 அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா 0. இது ஓகே அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 4 போட்டப்பா இங்கேயே நான் தப்பு பண்ணிட்டப்பா இது வந்து பார்த்துட்டோம்னா 1.2 தானே 4 ப்ளஸ் 4 நான் ப்ளஸ் பண்ணேன்னா 1.2 இது 1.6 இது 2.0 இது 2.4 ஓகேவா ஸோ அப்படி நம்ம இந்த இடத்துல போடுறப்ப நம்மளுக்கு இங்கே என்ன வரும் இங்கே பார்த்தீங்கன்னா 1.2 ஸோ 15க்கு வந்து பார்த்துட்டோம்னா 1.25 நம்ம இங்கே 1.2ன்னு எடுத்துக்கலாம் 15க்கு நேராக அண்ட் அடுத்தது 20க்கு எவ்வளோ வருது 1.67 ஸோ 1.6 அப்போ இந்த இடத்துல இதை எடுத்துக்கலாம் அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்களேன் இது என்ன கிராஃப் லீனியர் கிராஃப் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இது R1 இது R2 இது R3 இது R4 ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ரெப்ரசன்ஸ் த சேம் வேல்யூ R1 is equal to R2 is equal to R3 is equal to R4 எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா 12 ஓம் தான் எனக்கு காமிக்குது ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டோம்னா ஓம்ஸ் லா கிராஃப் நீங்கள் போடணும் ஓகேவா இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கலாம் சார் நீங்க தான் வந்து பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டர் வந்து அங்கே 2 ஓம் தானே வச்சீங்க இங்கே எப்படி 12 வந்துச்சுன்னு கேட்கலாம் அந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா 2 ஓம் ஆனா பல்பு வேற ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல ஒரு பொருளுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நம்ம ஹியூமன் பாடிக்கு கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் பல்பும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸையும் நீங்க சேர்க்கணும் ஓகே ஸோ இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் சேர்த்தனால நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்துட்டோம்னா கிடைச்சிருக்கு இப்போ பல்பு இல்லாமல் நான் இதை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் நான் இங்கே எடுக்கிறேனோ அதுதான் எனக்கு இங்கே கிடைக்கும் ஓகேவா இப்படி நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்காங்க ஸோ இப்போ நான் அதே மாதிரி வேல்யூ நான் போட்டேன் அப்படின்னா வேணா அதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன் ஏன்னா உங்களுக்கு டவுட் வரலாம் என்னடா சார் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல நான் செட் பண்ணது பாருங்க இதுக்கு எவ்வளோ செட் பண்ணியிருக்கேன் 2 ஓம் தான் செட் பண்ணியிருக்கேன் ரெசிஸ்டன்ஸ் ஆனா எனக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 12 கிடைச்சிருக்கு அப்போ நீங்க கேட்கலாம் ஸோ இதுக்கு எப்படி வந்துச்சு ஏன்னா பல்பு வந்து கிட்டத்தட்ட 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அது கொடுக்குது அதனாலதான் ரெண்டும் ஆட் ஆயிருச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் இப்போ நான் தனியா இதுக்கு மட்டும் நான் போடுறேன் ஆன்சர் எனக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ அகைன் வீல் ஸ்டார்ட் வித் எத்தனை வோல்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நம்ம 5ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகே 5 ஸோ 5க்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்குது ஓகே இது கொஞ்சம் கீழே நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன்
அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 2 காலம் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா வோல்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 வோல்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா 10 வோல்ட், அடுத்தது 15 வோல்ட். 3 மட்டும் போட்டுக்கலாம், டைம் ஆயிருப்பா, அதனால தான். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 வோல்ட்டுக்கு கரண்ட் எனக்கு எவ்வளோ காமிக்குது? 2.5 நோட் பண்ணிக்கலாம். ஸோ 2.5. அடுத்தது 10க்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எவ்வளோ காமிக்குதுன்னு பார்க்கலாம். 10 செட் பண்ணுறேன். 10க்கு வந்து கிட்டத்தட்ட 5 காமிக்குது. ஸோ 10க்கு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 5 ஆம்பியர் காமிக்குது. அண்ட் அடுத்தது 15 செட் பண்ணி பார்க்கலாம். 15 செட் பண்ணுறேன். ஸோ 15 வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எவ்வளவு? 7.5 எனக்கு காமிக்குது. ஓகே, 15 வந்து பார்த்துட்டோம்னா 7.5. அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம்? R1 கண்டுபிடிக்கலாம். ஸோ R1 வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன வரும்? 5 divided by 2.5. ஆன்சர் எவ்வளோ? 2 ohm. அடுத்தது R2 வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னது? 10 divided by 5, which is nothing but 2 ohm. Next R3 என்னது? 15 divided by 7.5, which is nothing but 2 ohm. கரெக்டா பாருங்க, R1 R2 R3 எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு 2 கிடைக்குதா? நான் கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? அதே மறுபடியும் ஒரு டைம் காமிச்சிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 ohm. இப்போ புரிஞ்சிச்சா? ஏன்னா போன இதெல்லாம் நான் பல்ப் ஆட் பண்ணனால பல்போட ரெசிஸ்டன்ஸும் கூட சேர்ந்துருச்சு. ஏன்னா இது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க சீரீஸ்னு என்ன, பேரலல்னா என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் எப்படி, எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், இது லைக் பேட்டரியோட பர்பஸ் என்ன, ஆம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும், ஓம்ஸ்லா வந்து பார்த்துட்டோம்னா எங்கே யூஸ் ஆகும், ஓம்ஸ்லாவோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா ஓம்ஸ்லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிம்பிள் சர்க்கிட். சிம்பிள் சர்க்கிட்டுக்கு மட்டும்தான் ஓம்ஸ்லா யூஸ் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்க்கிட்டுக்கெல்லாம் அது யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரும் ஸ்டெடி கரண்ட்டும் இருக்கணும். ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெடி கரண்ட் இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ ஓம்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிம்பிள் சர்க்கிட் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வித் ஸ்டெடி கரண்ட். இது மாறுச்சு அப்படின்னா ஓம்ஸ் லா ஃபெயில்ஸ். இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம்னா ஓம்ஸ் லா ஹோல்ட்ஸ் குட். ஓகேவா? இதே வந்து பார்த்துட்டோம்னா இது காம்ப்ளெக்ஸ் சர்க்கிட்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிற கரண்ட் இருந்துச்சுன்னா ஓம்ஸ் லா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக வந்து பார்த்துட்டோம்னா கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எந்த இடத்துல என்ன தப்போ அந்த டைம் ஸ்டாம்பை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி அதை வந்து பார்த்துட்டோம்னா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்டுருங்க. அண்ட் அகைன் ஒன் மோர் ரெக்வஸ்ட். ஸோ W2S அகாடமியில் வந்து பார்த்துட்டோம்னா 2021 2022க்கான அட்மிஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் கான்செப்ட் பேஸில் படிக்கணும், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டோம்னா லைக் நீட்டுக்கு நான் தனியாக படிக்கிறேன், JEEக்கு படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ நாங்கள் W2S அகாடமியில் எப்படி டீச் பண்ணுவோம்னு பார்த்துட்டிங்கன்னா cover to cover, whether it is deleted, ஒரு டாபிக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா it will be from cover to cover with multiple reference, நிறைய reference with simulations. 12th ஸ்டாண்டர்டுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ you can compare our teaching with any டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நீங்கள் தனி கோச்சிங் சென்டர்ஸ் நீங்கள் அவங்க கூட நீங்கள் தாராளமாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் we are providing 10 days of demo class with free செஷன். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த ஃப்ரீ செஷனில் உங்களுக்கு எங்களோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்துட்டோம்னா யூ கேன் என்ரோல் யுவர் நேம். பிடிக்கல அப்படின்னா யூ கேன் கோ ஹெட், நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் W2S Academy Prem Kiran. I'll get back to you in another video.